நந்திக்கு திருமணம் நடக்கிற கோவில் எந்த கோவில்னு உங்களுக்கு தெரியுங்களா? நந்தி திருமணம் பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் தலத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருமழப்பாடி அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் கோவில். இங்கே வைத்தியநாதராக காட்சி தராரு, வைத்தியநாதேஸ்வரராக இருக்கார். அம்பாள் பார்த்திங்கன்னா பாலாம்பிகை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் 54வது இடமா வருது. வாங்க நம்ம கோவில் சுற்றி பார்த்துட்டே தல வரலாறும் பார்க்கலாம். அரியலூர், தஞ்சாவூர் மற்றும் லால்குடியில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவையாறில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த 4 ஊர்களிலும் இருந்து பேருந்து வசதியும் இருக்கு. சோழர் காலத்துல மழவர் என்ற மக்கள் இங்கு வசித்து வந்ததால இந்த இடத்துக்கு திருமழப்பாடின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. ஆனா இந்த இடத்துக்கு இன்னொரு பெயர் காரணமும் சொல்றாங்க. என்றும் 16 என்ற வார்த்தையை பெற்ற மார்கண்டேயன் சிவபெருமான் கிட்ட மழு ஏந்தி, அதாவது சிவனுடைய ஒரு ஆயுதமான கோடாரியை ஏந்தி நடனமாடியபடி காட்சி கொடுக்க வேண்டும் என்று வரம் கேட்டதால் இந்த ஊருக்கு திருமழப்பாடின்னு பெயர் வந்ததா நம்பப்படுது. பொன்னியின் செல்வன் படத்துல இந்த திருமழப்பாடி மையமாக இருந்ததால பல சுற்றுலா பயணிகள் இங்க இங்குள்ள சிவனை தரிசிச்சிட்டு போறாங்க. இந்த கோவில் ஆதித்த சோழன் காலத்துல கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1600 வருடம் பழமையான கோவிலாகும். பொதுவா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாயக்கூடிய கொள்ளிடம் ஆறு இந்த கோவிலுக்கு முன்னாடி தெற்குல இருந்து வடக்கு நோக்கி பாயுது. அதனால இந்த கோவில் காசிக்கு நிகரானதுன்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சிறப்புமிக்க கொள்ளிடம் ஆற்றங்கரையில்தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நந்திக்கு திருமணம் நடக்கும். இந்த திருமணத்தை கல்யாணம் ஆகாதவங்க திருமணத்தை பார்த்தாங்கன்னா நந்தி திருமணத்தை பார்த்தால் முந்தி திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லாமல் இத்தலத்தில்தான் நந்தி தேவர் சிவபெருமான் வசித்து வரும் திருக்கைலாயத்தின் தலைவாயிலை காக்கும் உரிமையை பெற்றார். இந்த கோவிலோட தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பனைமரம். இப்போ இங்கே தெரியுது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு. 4 நந்தி இங்கே இருக்காங்க. 4 நந்தி பார்த்தீங்கன்னா 4 வேதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். இங்க இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. புருஷாமிருகம் மகரிஷியால்
இங்குள்ள லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. பிரம்மதேவர்கிட்ட இருந்து பெற்ற இந்த லிங்கம் திரும்பவும் பிரம்மதேவரே எடுக்க முயன்றார். எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் எடுக்கவே முடியவில்லை. எனவே அவர் இது வைரத்தூணோ என்று கூறுகிறார். அதுவே இங்குள்ள சிவனுக்கு வைரத்தூண் நாதர் என்றும் பெயர் உள்ளது. மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா, சுந்தரர் சோழ தேசத்தில் இருக்க சிவத்தலத்தை எல்லாம் தரிசனம் செய்துட்டு வரும்போது திருவாலம் என்ற இடத்துல இரவு ஓய்வு எடுக்கிறார். அப்போது கனவில் சிவபெருமான் தோன்றி மழப்பாடிக்கு வருவதற்கு மறந்தாயோ என்று அழைத்தார். அதன் பிறகு வடகரையை அடைந்து திருமழப்பாடி ஈசனை தரிசித்து தேவார திருப்பதிகத்தை பாடியுள்ளார். எந்த தலத்திலும் இல்லாத ஒரு விசேஷம் இந்த கோவில்ல இருக்கு. அது என்னன்னா, சுற்றுப்பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி ரிஷப வாகனத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாரு. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜுரஹர ஈஸ்வரர் இருக்கார். இவருக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் அதிகமாக இருந்து குறையாமல் இருந்ததுன்னா இங்கே புழுங்கலரிசி சாதமும் ரச சாதமும் வச்சு படைத்தா ஜுரம் குணமாயிடும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா நோயும் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். கோவில் பிரகாரத்தை சுத்திட்டு உள்ள வந்தீங்கன்னா கஜசம்ஹார மூர்த்தி சன்னதி இருக்கும். அதாவது சிவன் யானை உருவத்தில் இருந்த அசுரனை வதம் செய்து அதன் தலையின் மீது நடனம் ஆடுவது போல காட்சி தருவார். திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் பெற கடுமையான நோய் தீர திருமழப்பாடியில் உள்ள வைத்தியநாத சுவாமியை தரிசனம் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் வியூவர்ஸ்.